ஆட்டோட தலைக்கறி சாப்பிட்டா குழந்தையோட தலை சீக்கிரமாவே நின்றுன்னு சொல்லுவாங்க. சத்தியமா இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. பட் எங்க வீட்ல கரெக்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதிதீரனுக்கு கரெக்டா நேத்தோட 3rd மந்த் முடிஞ்சது. இன்னைக்கு நான் செகண்ட் டைம் தலைக்கறி சாப்பிட போறேன். என்னோட பசங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பிக் பேபி கேட்டகரியில தான் வருவாங்க. 2 பேருக்குமே தலை பெருசு. ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க என்னோட குழந்தைக்கும் தலை பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் நின்றுமான்னு. ஆதிரனுக்கு பாத்தீங்கன்னா 4வது மாசத்துலயே நின்றுச்சு. இவனுக்குமே இப்போ 3/4 நின்றுச்சு. சோ கவலைப்படாதீங்க, எல்லா பேபிஸ் மாதிரியும் கரெக்டா நின்றும். இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். ஒரு சைடு மட்டன் தலைக்கறி குழம்பு குக்கர்லயே வச்சு விட்டுட்டு இந்த சைட் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருந்தேன். தலைக்கறி வாங்கினாலே எனக்கு ஒரே ஜாலியா இருக்கும். எதனாலேன்னு பாத்தீங்கன்னா இந்த மட்டன் பிரைன் இது எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு வார்த்தையில சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்ல, ஒரு தோசைக்கல்ல லைட்டா ஆயில் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுல மட்டன் பிரைனையும் சேர்த்து இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பி எடுத்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளா சூப்பரான டேஸ்ட்ல இந்த மட்டன் பிரைன் ரெடி ஆயிரும். இது எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த சைட் சிக்கன் கிரேவியுமே வந்துருச்சு. நான் எங்க ஊர்ல இருக்கேன், நான்வெஜ் சாப்பிட்றேன்னா கண்டிப்பா வாழை இலையில தான் சாப்பிடுவேன். ஸோ அதையும் அறுத்துட்டு வந்துட்டேன். ஃபைனலா சாதம், மட்டன் தலைக்கறி குழம்பு, ரசம், சிக்கன் கிரேவி, மூளை எல்லாத்தையுமே வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.